பிரிவு டிஜிபியாக இருந்த பால நாகதேவி சைபர் கிரைம் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். உளவு பிரிவு டிஜிபியாக இருந்த பால நாகதேவி சைபர் கிரைம் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமனமானது செய்யப்பட்டிருக்கிறது, இடமாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் வணக்கம். முதல்வர் விஜய் பதவியேற்ற பின்பு முதல் ஐபிஎஸ் அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் அஃப்ரா கார்க் அவர்கள். தற்போது அவர் உளவு பிரிவு ஐஜியாக தற்போது பணியாற்றி இருக்கிறார். அந்த இடத்திற்கு ஏற்கனவே டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பால நாகதேவி ஐபிஎஸ் அவர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சைபர் கிரைம் டிஜிபியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த பொறுப்பு, அதாவது இந்த டிஜிபி உளவு பிரிவு தலைமையில் அந்தஸ்து இருப்பவர் தற்போது அஃப்ரா கார்க் அவர்கள் மட்டுமே. தற்போது இந்த நிலையில் மொத்தமாக பாலநாக தேவியோடு சேர்த்து 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தர்மராஜன் ஐபிஎஸ் அவர் டிஐஜியாக இருக்கிறார். வேலூர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய அவர் டிஐயாக இருக்கக்கூடிய அவர் தற்போது முதல்வர் பாதுகாப்பு தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாகவும் மற்றும் உளவு பிரிவும் கூடுதலாக சேர்த்து பணி செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதே போன்று பாக்கேர்லா கல்யாணி அவர்கள் தற்போது ஜாயிண்ட் கமிஷனராக இருக்கிறார். அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸில் அவர் தற்போது இருக்கக்கூடிய அவர் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஐஜியாக இருக்கக்கூடிய சரவணன் தற்போது திருநெல்வேலியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது இன்டெலிஜென்ஸ் பிரிவுக்கு சென்னையில் தற்போது பணியாற்ற செய்திருக்கிறார். இதே போன்று கருண் ஐபிஎஸ் அவர்கள் எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் திருவாரூர் மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது ஆர்கனைஸ்டு கிரைம் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு இருக்கக்கூடிய உளவு பிரிவு எஸ்பியாக தற்போது பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மயில்வாகனன் எஸ்பி அவர்கள் தற்போது தென்காசியில் பணிபுரிந்து தென்காசியில் எஸ்பியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது எஸ்பிசிஐடி சென்னைக்கு பணிபுரிய இருக்கிறார். இதே போன்று மதன் எஸ்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதன் அவர்கள் தற்போது செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கியூ பிரான்ச் சண்முகம் தற்போது ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்பியாக இருக்கக்கூடிய மாதவன் இவர் சென்னை கிரைம் பிரான்ச் இருக்கக்கூடிய அவர் எஸ்பி செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சிலம்பரசன் அவர்கள் ஏஐஜியாக இருக்கிறார். தற்போது அவர் டிவிஷனல் ஸ்பெஷல் எஸ்பிசிஐடியாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். இன்னும் மொத்தமாக இதுவரை முதல்வராக விஜய் பதவியேற்ற பின்பு 11 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பல அதிகாரிகள் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். சென்னை சில்க்ஸின் மெகா